சமூக நலத் திட்டம் கல்வி அடிப்படை எழுத்தும் எண்ணும் எண்ணும் எழுத்தும் இயக்கம் 13 ஜூன் 2022 அன்று திருவள்ளூர் புழல் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றினால் தமிழகப் பள்ளிகள் 19 மாதங்களுக்கும் மேலாக மூடப்பட்டு வகுப்புகள் இல்லாத நிலையில் மாணவர்களின் கற்றலில் மிகப் பெரிய இடைவெளி ஏற்பட்டது. 2025 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 1, 2, 3 வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களும் புரிதலுடன் படித்து அடிப்படை எண்கணித திறன்களை பெற்றிருப்பதை உறுதி செய்வதே இதன் குறிக்கோள் என கொண்டிருந்தனர். உயர்கல்விக்கான வழிகாட்டி கல்லூரி கனவு திட்டம் 25 ஜூன் 2022 அன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தொடங்கப்பட்டது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12 வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது. மேல்நிலைப் பள்ளியில் தேர்ச்சி பெற்ற மாணவியர் தங்கள் எதிர்கால கனவை நனவாக்கும் வகையில் பிரிவு வாரியான பட்டப்படிப்புகள், பட்டயப் படிப்புகள் என்னென்ன உள்ளன, கல்லூரிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, மேற்படிப்பு முடித்தவுடன் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் ஆகிய விவரங்கள் குறித்து புகழ்பெற்ற வல்லுநர்களும் கல்வியாளர்களும் வழிகாட்டுதல்களை வழங்குவர். தமிழகத்தை கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலமாக மாற்றும் நோக்கம் இதில் உள்ளது. வேலைவாய்ப்புக்கான பாலம் நாளைய திறன் திட்டம் 7 ஜூன் 2022 அன்று தொடங்கப்பட்டது. பெருந்தொற்று பரவலால் உலகம் முழுவதும் 2 கோடி பேர் வேலை இழந்தனர். கொரோனாவுக்குப் பின் வேலை கிடைப்பதில் சிக்கல் நிலவியது. திறன் மேம்படுத்துதல், திறன் வளர்த்தல் வாயிலாக வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்க வேண்டிய தேவை எழுந்தது. தொழில்துறையினர் திறமையான மாணவர்களை பெறுவதற்கு உதவும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டது. இதில் 50,000 கல்லூரி மாணவர்களுக்கு கணினி அறிவியல், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் அறிவுசார் பயிற்சி அளிக்கப்படும். இங்கே ஒரு பொருளாதார உவமையை எண்ணிப் பார்ப்போம். ஒரு நிறுவனம் தேவையான திறன்களைக் கொண்ட பணியாளர்களை தேடும்போது அத்திறன்களை முன்கூட்டியே பெற்று வைத்திருப்பவர்களே விரைவில் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். தேவைக்கும் திறனுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை நிரப்பும் ஒரு பாலமாகவே நாளைய திறன் செயல்படுகிறது. அச்சமின்றி மகிழ்வோடு கணிதம் மகிழ் கணிதத் திட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் கணித பாடத்தை நன்கு புரிந்து ஆர்வத்துடன் கற்க ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி சமக்ர சிக்ஷா சார்பில் மகிழ் கணிதம் என்னும் புதுமையான திட்டம் 13 ஜனவரி 2022 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை கற்பிக்கும் 25,000க்கும் மேற்பட்ட கணித ஆசிரியர்களுக்கு முதல் கட்டமாக 2 நாள்கள் மெய்நிகர் முறையில் பயிற்சி வழங்கப்பட்டது. கணித பாடத்தை வழக்கமான முறையில் அல்லாமல் எளிமையான சிறு செயல்பாடுகள் மூலம் கற்பிப்பதன் வழியாக மாணவர்கள் அதனை அச்சமின்றி மகிழ்வுடன் எளிதாக புரிந்து ஆர்வத்துடன் கற்க வழிவகை செய்வதே இதன் முதன்மை நோக்கம். அனைத்து பாடங்களிலும் கணிதத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பிற பாடங்களை ஒப்பிடுகையில் கணித செயல்பாடுகளுக்கு அதிக கவனமும் பயிற்சியும் தேவைப்படுகிறது. குழந்தைகள் எண் சார்ந்த திறமைகளை முனைப்போடு பெறுதல் என்பது புரிதல் திறனை வளர்த்தல் அல்லது மனப்பாடம் செய்தல் ஆகும். இந்த திட்டங்களை ஒன்றாக நோக்கினால் அவை தனித்தனியாக அல்ல, மாறாக ஒரு முழுமையான கல்விச் சங்கிலியாக இணைந்து செயல்படுவதை காணலாம். அடிப்படை கற்றல், திறன் வளர்ப்பு, உயர்கல்வி வழிகாட்டுதல், வேலைவாய்ப்பு தயார்நிலை என ஒவ்வொரு கட்டத்திலும் மாணவனை கைதூக்கிவிடும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன.